ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவுக்குள்ள நடிகர் தனுஷார் நடிப்பில் வெளியான இட்லி கடை திரைப்படம் முதல் நாளில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்கு அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி எஸ்கே நடிப்பில் வெளியான மதராசி திரைப்படத்தோட முதல் நாள் தமிழ்நாடு வசூல இட்லி கடை திரைப்படம் முறியடிச்சிருக்கா இல்லை அப்படின்றதையும் டேட்ல வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இட்லி கடை திரைப்படம் பார்த்தவங்க படம் எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் மதராசி மற்றும் இட்லி கடை இந்த இரண்டு திரைப்படத்தில் உங்களுக்கு பிடித்த திரைப்படம் எது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, முதலாவதாக எஸ்கே நடிப்பில் வெளியான மதராசி திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா முதல் நாள்ல தமிழகத்துல மட்டும் 12 கோடியே 26 லட்சம் வரையும் கலெக்ஷன் பண்ணி இருந்தது. இந்த ஒரு வசூல இட்லி கடை திரைப்படம் முறியடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத டீட்ல வந்து பார்த்துடலாம். முதலாவதாக அட்வான்ஸ் புக்கிங் மூலம் வந்து பாத்தீங்கன்னா இட்லி கடை திரைப்படம் முதல் நாள்ல தமிழகத்துல 4,75,856 டிக்கெட் வந்து விட்டுனா இருக்குது. இதன் மூலம் 8 கோடியே 28,79,000 வரையும் கலெக்ஷன் பண்ணி இருக்குது அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும். இதன் மூலம் முதல் நாள்ல ஒட்டுமொத்தமாக தமிழகத்துல மட்டும் இட்லி கடை திரைப்படம் 10 கோடியே 80 லட்சம் வரையும் கலெக்ஷன் பண்ணி இருக்குது. இதன் மூலம் மதராசி திரைப்படத்தோட முதல் நாள் தமிழ்நாடு வசூல இட்லி கடை திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா முறியடிக்கல. அதாவது இட்லி கடை திரைப்படம் முதல் நாள்ல தமிழகத்துல மட்டும் 10 கோடியே 80 லட்சமா, மதராசி திரைப்படம் 12 கோடியே 26 லட்சம் வரையும் கலெக்ஷன் பண்ணி இருக்குது. அடுத்த வீடியோவில் வேர்ல்டு வைடா இட்லி கடை திரைப்படம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். இதையெல்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.